லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 31 வசனம் வாசிங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் இல்லாமல் ஒரு மனுஷனாலும் கனி கொடுக்க முடியாது. திராட்சை செடியில கொடி இணைஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரோட நீங்க பேச பேச பேச, அவரோட உங்க காரியங்களை சொல்ல 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 உள்ளங்கைக்குள்ள வைத்து உங்களை பாதுகாப்பார், உணர்த்துவார். உங்களுக்கு முன்னாடி கண்ணு இருந்தாலும் கூட மறைமுகமான ஒரு ஆபத்து, மறைமுகமான இடைநிலைக்கேட்டான ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி இருக்குமேனால் அவர் உணர்த்தி தப்புவித்து பாதுகாப்பார். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிற, உங்களை குறித்து சொல்ல முடியுமா? எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். அவரை பார்க்கலாம், அவருக்கு வேலை ஒண்ணும் இல்லைன்னா ஜெப வீட்டுல பார்க்கலாம். அப்படி உங்களை குறித்து எத்தனை பேரை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? தேவ சமூகத்துல வரணும், கண்களை மூடணும், அவரோட பேச. மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய்னு சொல்லப்பட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். உங்களுக்கே தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசிக்கும் போது 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, 12ஆம் மணி வேளையில உபவாசித்து ஜெபித்தார்கள் 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 என்று நிறைய வசனங்கள் உண்டு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் எப்பவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? நமக்கு எதிரி ஒருத்தன் எப்பவுமே இருக்கு. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவங்க. உங்களுக்கு என்ன புத்தி இருக்குன்னா, நான் ஜெபம் பண்றேங்கிறதான ஒரு புத்தி தான் இருக்கு, ஒரு திருப்தி. அப்படி திருப்தி அடையாதுங்க. ஏன்னா அந்த ஜெபம் கேட்கப்பட்டுதாங்கிற ஒரு கேள்விதான் உங்களுக்கு முக்கியம். தெளிந்த புத்தி வேணும். நான் விழிப்போடு ஜெபிக்கிறேனா, என் நிலைமையை உணர்ந்து ஜெபிக்கிறேனா, விடுதலைக்காக ஜெபிக்கிறேனா, நான் பண்ணுற ஜெபம் எனக்கு பலனை தருமா என்றுதான தெளிந்த புத்தி உங்களுக்கு வேணும். காரணம், ஒருத்தங்க எப்பவுமே இருக்கான், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம். அந்த உணர்வு உங்களுக்கு தேவை. அப்ப உங்களுடைய ஜெபத்தை நீங்க மாத்தணும். எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்? 25வது சங்கீதம் 15வது வசனம் வாசிங்க. கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அனுபவம் இருக்குது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க விழுந்துட்டீங்க. அதனால பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்வாரு? நான் பின்னானதை எல்லாம் மறந்துட்டேன், முன்னானதை நோக்கி ஓடுறேன். நான் இதுவரைக்கும் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், அதெல்லாம் நான் பெருசாவே என்றது இல்லையா. இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நான் விழுந்துடக்கூடாது. நான் முன்னாடி ஆண்டவரேன்னு சொல்லி சிலுவை நோக்கி ஓடுறேன். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஜெபத்துல வரும்போது உங்களுடைய நிலைமைகளை நினைச்சு இன்னென்ன விடுதலை எனக்கு தேவைன்னு சொல்லி அவைகளை குறித்து தான் ஒரு தாகத்தோடு நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். 123 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. பாருங்க, வேலை செய்துட்டேன், ஆனா சம்பளம் கிடைக்கல. அப்ப எப்பண்டா அவர் கையில காசோட வருவாரு அந்த ஒரு எண்ணத்துல வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் ஜெபம் பண்ணணும். எப்பவும் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதத்துல இருக்கணும். என் எலும்புகள் உலர்ந்து போயினேன் இருக்கு, என் கண்ணீர்னால் படுக்கை நனைத்தேன் இருக்கு, என் பெருமூச்சு நான் இழைத்து போனேன். யார் பெருமூச்சு விடுறா ஜெபத்துல? முழங்கால் நின்று இடுப்பு நொறுங்குனதுன்னு வேதம் சொல்லுது. இடுப்பு நொறுங்கு, பெருமூச்சு விடு. எத்தனை பேர் நிக்கிறோம்? இது எல்லாம் தான் வேதத்தின்படியான வழி. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்று முன்மாதிரியா ஜீவிப்பதற்கு